கல்வி கோயிலின் இந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக தொடர்ந்து இதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகின்ற ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களே, இந்த கல்வி கோயிலை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு நாளும் கனவு கண்டு அந்த கனவை நனவாக்குவேன் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையினுடைய தலைவராக பேராசிரியராக விளங்குகின்ற சமூக முன்னேற்ற சங்கம் சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கம் கண்டு அதனுடைய தலைவராக இன்று ஓயாது பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் சிவபிரகாசம் 3 கல்லூரிகளுடைய முதல்வர்கள், மாணவ செல்வங்கள், இந்த மாணவ செல்வங்களுக்கு அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற பேராசிரியர்கள், இங்கே பாடிய கவிஞர்கள், அருமையான கவிதை, ஒவ்வொருவரும் பாடிய கவிதைகளை மீண்டும் ஒரு முறை கேட்க அதை பதிவு செய்து எனக்கு தோட்டத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் கவி பாடியவர்கள், ஏனைய ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இணைபெரியாத என்னோடு நான் வந்தால் மகிழ்ச்சி அடைகின்ற, நான் அடிக்கடி இங்கு வரவில்லையே என்று வருத்தப்படுகின்ற, வந்து போன போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற, யார் சொல்லுங்க பார்ப்போம்? மரம் செடி கொடிகள் பூக்கள், மரம் செடி கொடிகள் பூக்கள். அதனால்தான் மரம் நடும் மரமே மாபெரும் மரம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 86 மரங்களை நட்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு 7770 மரங்கள், அதுவும் 14 வகையான மரங்கள், பழங்காய்க்கிற மரங்கள். ஐயோ, இப்போ வந்திருக்கவங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்களுக்கு ஒரு மரம் கொடுக்க கூடாதா, எங்களுக்கும் பணம் இல்லையேன்னு இந்த ஊடக நண்பர்கள் கேட்குறாங்க. அது 15 வருஷத்துக்கு பிறகுதான் பழம் காய்க்கும், இப்போ காய்க்காது. அப்படிப்பட்ட மரங்களை நட்டிருக்கிறோம். அந்த வகையில் இங்கே பயிலுகின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டிற்கே நீங்கள் செல்வங்கள். இதிலே பயிலுகின்ற நீங்கள் இது பயின்ற பிறகு வெளியிலே போகும்போது, நான் இந்த கல்வி கோயிலே பயின்றேன், இவ்வளோ பெரும் பதவியிலே நான் இருக்கிறேன், உலகெங்கிலும் இந்த கல்வி கோயிலிலே பயின்றவர்கள் உலகெங்கிலும் பல்வேறு பணிகளிலே சிறந்த பணிகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாணவ செல்வங்கள் நீங்கள் உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக நிச்சயமாக நீங்கள் உயருவீர்கள். கேரள மாநிலத்திலே, பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்திலே ஈழவர்கள் என்ற ஒரு சாதி, ஈழவர் 20 அடி தூரத்திலே அவர்களை பார்த்தால் இன்னொரு முன்னேறிய சாதிக்காரர்கள் போய் குளித்து விடுவார்கள்.
தலைமொழி விடுவார்கள். அப்படிப்பட்ட மேல் சிலை போடக்கூடாது இந்த ஈழவர்கள். மேல் சிலை போடாமல் அதே நாராயணகுரு என்ற ஒருவர் தோன்றி கல்வியை கொடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக ராஜ்பவனிலே மாளிகையில அப்பொழுது வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்த ஜனாதிபதி இருந்த வெங்கட்ராமன் அவர்களை ராஜ்பவனிலே பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், எங்க ஜாதிக்காரங்க உத்தரப்பிரதேசத்துல சமையல்காரராக்குறாங்க, குதிரை வண்டி ஓட்டுறாங்கன்னு அவர் ஜாதியை பத்தி சொன்னார். பக்கத்தில் இருக்கிற தீரன்கிட்ட சீடிட்டு போகாத இடத்திற்கு நாம் வந்துட்டோம், சந்திக்க கூடாத ஒரு நபரை சந்திச்சிட்டோம், வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் அவர் இன்னொன்று சொன்னார். இந்த கேரளாவில் ஈழவாசன ஒரு ஜாதி, அவங்க டெல்லியில் மத்திய அரசில் எல்லா உயர் பதவிகளிலும் அவங்க தான் இருக்கிறாங்க. உலகம் பூரா அந்த ஈழவ ஜாதி தான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க பன்னாட்டு நிறுவனங்களில் அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்தில் வண்டி ஓட்டுறாங்க அல்லது சமையல் வேலை செய்கிறாங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு சொல்றது சரி. ஆனால் இன்னொரு ஜாதி கீழே அடித்தளத்தில் கிடந்த ஜாதி முன்னேறி படித்து முன்னேறி அவர்கள் இப்படியெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி பொறாமப்பட்டு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சாதி ஈழவாசு. அந்த சாதியிலிருந்து 4 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க, 4 முதலமைச்சர்கள். ஆனா எங்கே நல்லா குடிங்கோ, குடிச்சிங்கன்னா உங்க ஜாதி முன்னேறிடும். எவ்வளவு நாளும் உற்பத்தி பண்றோம் நாங்க. பீர் வேணுமா, உஸ்கி வேணுமா, கிஸ்கி வேணுமா, ரம்மு வேணுமா, ஜிம்மு வேணுமா, அது வேணுமா, எல்லாம் நாங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம், குறையெல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு இங்கே குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள், அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாத என்று தவிக்கிற நான், இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட 2-3 பேர் சொன்னார்கள், ஊமை ஜனங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி தலையாட்டினார். ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் பேச போகிறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. ஏன் உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கிறோம்? 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போகிறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. ஆக குழந்தைகளே, பிள்ளைகளே, நீங்கள் நல்லா படிங்க. நல்லா படித்து பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்யணும். மேலும் மேலும் படிக்கணும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அது மாதிரி பதவிகளெல்லாம் நீங்கள் படிக்கணும், போகணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள். பல முறை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான கலை நிரம்பிய இந்த கலை வடிவமாக விளங்குகின்ற இந்த பிள்ளைகள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.